சரதா, இனி நம்ம பொண்ணு வாழ்க்கையில எந்த தடங்களும் இல்ல. அவளோட கல்யாணம் நல்லபடியா முடிச்சிடும். ஆமாங்க, இந்த நாளுக்காக ககன் எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் எதிர்பார்த்த கௌரவம் மரியாதை இந்த கல்யாணத்துல கிடைக்கணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். அவனோட ஆசை ரொம்ப உறுதியானது சரதா. அதனாலதான் அவன் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. இனி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும். நம்ம ககனோட வாழ்க்கையில பூமி தேவதை மாதிரி வந்திருக்கா, சந்தோஷங்களை கொண்டு வந்திருக்கா. இப்ப பூர்ணி வாழ்க்கையில சிவாவை கொண்டு வந்த நம்ம குடும்பத்துல ஒரு நிறைவை கொண்டு வந்திருக்கா பூமி. அந்த கடவுள் நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிச்சிருக்காரு. மீரா, உள்ள போனதும் கண்டிப்பா அவங்க எதிர்ப்பாங்க, நம்மள மிரட்டவும் செய்வாங்க, இல்லன்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க. நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க. சரிங்க அண்ணி, அத்தை கிட்ட தான் ப்ரூஃப்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? அங்க இருக்கிறது பூமி, அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அதனாலதான் சொல்றேன், ரைட் டைம்ல எல்லாரும் முன்னாடியும் அந்த போட்டோவை நீங்க காமிக்கணும். அந்த சாரதா, ககன் எல்லாரையும் ஒருத்தரை கூட சும்மா விடக்கூடாது. அவங்க மரியாதைலாம் காத்துல பறக்கணும். இந்த கல்யாணம் நின்னு ஆகணும். அந்த ககனுக்கும் சாரதாவுக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு அவமானம் நடக்கணும். சரிங்க அண்ணி. மீரா, இதெல்லாம் நான் எதுக்காக பண்றேன்னு தெரியுமா? உன்னோட பொண்ணு பிந்துவோட வாழ்க்கை உன்ன மாதிரி ஆகாம நல்ல விதமா இருக்கணும்னா இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சரிங்க அண்ணி. வா பிந்து. ஓம் பூர்பவஸ்வஹ தத்சவிதுரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யனஹ பிரசோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரீச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். மாப்பிள, தாலி எடுத்துக்கோங்க. புரோகிதரே, கெட்டி மேல வாசிக்க சொல்லவா? ஐயா, ஏன் வேலையை நீங்களே பண்றீங்களா? சரி பண்ணுங்க. கெட்டி மேல வாசிங்க. அம்மா, எல்லாருக்கும் அக்ஷதையை கொடுங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லட்சுமி பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் மாங்கல்யம் தந்துரானேனா. எதுக்கு நிறுத்தணும்? கூப்பிடாத கல்யாணத்துக்கு உங்களை யார் வர சொன்னாங்க? அந்த மாப்பிள்ளை கையில இருக்கிற தாலி கட்ட வேண்டியது பூரி கழுத்துல இல்ல, என் பொண்ணு பிந்து கழுத்துல. பிந்து கழுத்துல, பிந்து கழுத்துல, பிந்து கழுத்துல. நாங்க சொல்றதே இருக்கட்டும், சிவா வாயாலே சொல்ல வைக்கிறோம். சொல்லு சிவா, நீ யாரு காதலிச்ச, பூரியா இல்ல பிந்துவா? சொல்லு. அது நான் நான் பூரியை தான் காதலிச்சேன். சிவா, உன் மனசு தொட்ட உண்மைய சொல்லு, நீ என்ன காதலிக்கலையா? பிந்து, நீ இரு. என்னது, பூரிய காதலிச்சியா? அப்ப பிந்துவ காதலிக்கலையா? வா சிவா, வா. சிவா, சாரி அக்கா, என்னால சத்தியம் பண்ணி பொய் சொல்ல முடியாது.
இதுதான் ஃபேக்ட். ஏம்மா, எப்படி இருக்கு எஃபெக்ட்? சந்தோஷம் பீக்ல இருக்கும்போது ஷாக் விழுந்தா இதயம் நின்னு போயிடும்ல. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுமா மம்மி? சான்ஸே இல்ல. எல்லாம் ஆத்தா புத்திதான். என்னம்மா, இதெல்லாம் உன்னுடைய ட்ரைனிங் தானா? இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனை வலையில இழுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது உங்க குடும்பத்தோட லட்சியமா? ஆத்தாளும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்காங்க. Just shut up. என் தங்கச்சி பத்தியோ இல்லனா அம்மாவை பத்தியோ ஒரு வார்த்தை இனிமே பேசுனீங்க. ஏன்? என்ன பண்ணுவ? நிஜத்தை உன்னால ஏத்துக்க முடியலையா? நடந்த விஷயத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் மிஸ்டர் ககன். ஹிஸ்டரி இங்க ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அப்போ என்னடானா உன்னோட அம்மா, இப்போ உன் தங்கச்சி. அப்படிப்பட்ட இந்த கொண்டாட்ட கல்யாணத்துக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு எல்லாரும் குடும்பத்தோட வந்து கொண்டாடுங்கன்னு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் வந்து இவங்கள ஆசீர்வாதம் பண்றதும் இங்க ஆட்டு மந்தில வந்து உட்கார்ந்து இருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். சிச்சே, வெக்கங்கெட்ட ஜென்மங்க. அவங்கள பத்தி நீ எதுவும் பேசாத. நான் முதல்ல சாரதாவுக்கு தான் புருஷன், அதுக்கப்புறம் தான் மீராவுக்கு புருஷனான. ஏய், நிறுத்து கேபி. பெரிய ஆம்பளை மாதிரி பேச வந்துட்ட என்கிட்ட. இடம் பொருளை ஏவல் தெரியாம கால் வைக்க கூடாதுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? நீ எவ்வளவு சைலண்டா இருக்கியோ அவ்வளவு நல்லது உனக்கு. ஹலோ, உனக்கு பிந்துவும் மகதான், அதோ அந்த பூரியும் மகதானே? நீயே நியாயம் சொல்லு. இப்போ இந்த சிவா யார் கழுத்துல தாலி கட்டணும்? காதலிச்ச இந்த மக பிந்து கழுத்துலயா, இல்லனா மிரட்டி என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்ன அந்த மக பூரி கழுத்துலயா? அட பதில சொல்லியா. இதோ பெரிய மனுஷங்களா இருக்காங்கல்ல, இவங்க முன்னாடி சொல்லு, நாங்களும் கேக்குறோம். இப்ப சொல்லுங்க பெரிய மனுஷா, உங்க தீர்ப்ப சொல்லுங்க. இப்ப சிவா யார் கழுத்துல தாலி கட்டணும்? காதலிச்ச 2 பேரும் தான் கல்யாணம் படிக்கணும்.